உன் பேர் என்ன என்று கேட்டார்கள். அப்துல்லா என்று சொன்னார். அப்துல்லா என்பது எல்லாருக்கும் பொதுவான பெயர், அல்லாவின் அடிமை என்பது. உம்முடைய சொந்த பெயர் என்ன, சத்தியமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு உவைஸ் என்று அவர் சொன்னார். சரி, உவைஸ் என்று நீ சொல்கிறீரே, உம்முடைய நிலைமையை பற்றி சொல்லென்றதற்கு அவர் தன்னை மறைத்துக் கொண்டு சொல்ல மறுத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னதற்கு அது யாரை பற்றி சொன்னார்களோ என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று தன்னை மறைத்துக் கொண்டே அப்போதும் பேசினார். கடைசியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் உங்களுடைய கையை தூக்கி காட்டுங்கள், உங்கள் கக்கத்துக்கு கீழால் வெள்ளை நிறம் கொஞ்சம் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிறம் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு உண்மைதான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தூக்கி காட்டுகிறேன் என்று காட்டினார்கள். அப்போது அங்கே வெள்ளை நிறம் கொஞ்சம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம் அப்படியே இருந்தது. அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள். உங்களுடைய துஆவை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி செய்ய சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நம்முடைய தலைநகருக்கு வந்து விடுங்கள், மதீனாவுக்கு வந்து விடுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஜியாரத் செய்து கொண்டிருக்கலாம், சர்க்காருடைய உபகார சம்பளம் உங்களுக்கு தருகிறேன், வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன் என்று ஜனாதிபதி கூப்பிட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பு, இனி உங்களுக்கும் எனக்கும் கியாமத்தில் தான் சந்திப்பே தவிர இங்கே உலகத்தில் சந்திப்பே கிடையாது, நீங்கள் உங்கள் போக்கிலே போய் கொண்டிருங்கள், நான் என் போக்கிலே போய் கொண்டிருக்கிறேன் என்று அவர் போய்விட்டார். கடைசியிலே ஹரம் இப்னு ஹிப்பான் என்று ஒரு பெரியார் சொல்கிறார்கள், ஒரு போர்க்களத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உவைசுல் கரணியும் அங்கே அந்த போரிலே கலந்திருந்தார்கள். அவர்கள் போரிலே கலந்து வீராவேசத்துடன் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருப்பவர்களை வெட்டி வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டினார்கள். வெற்றி கொடி நாட்டியதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் திரும்ப வந்து கொண்டிருந்தோம். வரக்கூடிய பாதையில அவருக்கு திடீரென்று மரணம் சம்பவித்து விட்டது. மரணம் சம்பவித்து விட்ட உடனே நாங்கள் அவரை அங்கேயே ஒரு கபரை தோண்டி கழுகி குளிப்பாட்டுவதற்கு என்ன செய்வது என்று பார்த்தோம். அங்கே பக்கத்திலே சரியான அளவுக்கு அண்டாவில் தண்ணீர் இருக்கின்றது, கஃன் இருக்கின்றது, எல்லாம் ரெடியா இருந்தது. சொர்க்கத்தில் இருந்து வந்தவைகள் அவைகள். கழுகினோம், குளிப்பாட்டினோம், கஃனிட்டோம், கபரிலே அடக்கம் செய்து விட்டோம். அடக்கம் செய்துவிட்டு கொஞ்ச தூரம் நடந்தோம். நடந்ததற்கு பிறகு ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது நாம் உவைஸினுடைய இந்த கபருக்கு ஒரு அடையாளம் வைத்தால் தானே நாம் மீண்டும் ஜியாரத்து செய்வதாக இருந்தால் வந்து ஜியாரத்து செய்ய முடியும். எனவே ஒரு அடையாளம் வைப்போமே என்று திரும்ப வந்தோம். கொஞ்ச தூரம் போனோம், இங்கிருந்து கடத்த தூரம் போயிருப்பாங்க, திரும்ப வந்தோம். வந்து பார்த்தால் கபர் இருந்த இடமே தெரியல, அப்படி மறைஞ்சு போச்சு. இதை எழுதிவிட்டு சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாமல் தன்னை மூடி மறைத்து வாழ வேண்டும் என்று உவைசுல் கரணி வாழ்ந்ததன் காரணத்தால் அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவர்களை இனம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா மறைத்து விட்டான். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு மக்கள் போய் கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்திற்கு மக்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது உவைஸும் சொர்க்கம் போவதற்காக முனைவார்கள். அப்போது மலக்கு வந்து நில்லும், போகாதீர்கள் என்று தடுத்து நிறுத்துவார். தேங்கி தயங்கி நிற்பார்கள் உவைஸ். என்ன சொர்க்கத்துக்கு போகாமல் நம்மை தடுக்கிறார்கள் என்று என்ன என்று கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உத்தரவு, உவைஸ் நீங்கள் மட்டும் சொர்க்கம் போனால் போதுமா? நரகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றுவிட்ட 70,000 நபர்களுக்கு ஷஃபாஅத் செய்து அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவு அவர்களுக்கு பிறப்பிக்கப்படும். அதுபோன்று 70,000 நபர்களுக்கு ஷஃபாஅத் செய்து அவர்கள் அழைத்துக் கொண்டு சொர்க்கம் போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் இவ்வுலகிலும் மறு உலகிலும் மாபெரிய சிறப்பை
உண்டாக்கி கொடுத்தார். அந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு பாவா அவர்கள். ஸலவாத் பாவா என்று நாம் இன்று சொல்கிறோம் என்றாலும் முறையாக அக்காலத்தில் அவர்களை நாம் செல்லமாக சொன்னது ஸல்லல்லாஹு பாவா. எதற்கெடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதச் சொல்வார்கள். பலாய் தூர் பலாய் தூர் பலாய் தூர் என்ற சப்தங்களை அவர்கள் எழுப்புவார்கள். அப்ப நம்ம ஊர்ல பலாவே கிடையாது. அவங்க அந்த சத்தத்தை எழுப்பின காலம் வரைக்கும் பலாவே இல்லாம இருந்துச்சு. அந்த சப்தம் இப்போ ஏதோ கபூர்ல இருந்து கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும் போல் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இல்லாம இருக்குது. முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இந்த அளவிற்கு அவர்களுடைய புகழை நாம் மதித்திருக்கின்றோம். அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்னால் அவர்களை அப்படியே கொண்டு போய் பெரிய வருவாய்க்குள்ள வழிவகைகளை செய்வதற்கு எத்தனையோ கிராமங்கள் தயாராக இருந்தன. அவர்கள் மற்ற ஊர்களுக்கு போயிருந்தால் ஒரு பெரிய நாகூர் தர்காவை போன்ற ஒரு தர்கா அந்த ஊரிலும் அமைந்து, ஏனென்றால் நம் காலத்திலே வாழ்ந்த ஒரு வலியுல்லா அவர்களை மக்கள் கொண்டாட ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் நமது ஊரிலே அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை செய்கிறோம். ஆனால் மார்க்க முறைப்படி அவர்களுக்கு ஒரு கபரை வைத்திருக்கிறோம். அதற்கு மேலே மூடி போடவோ அதற்கு மேலால் வேறு எதையும் போட்டு மார்க்கத்திற்கு புறம்பாக செய்யவோ இல்லை. நான் இதற்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒருவர் வந்தவர் ஸல்லல்லாஹு பாவா கபர் எதுங்கன்னு கேட்டார். ஏங்கன்னு, நேர்ச்சை ஒண்ணு பண்ணிருக்கங்க. நேர்ச்சை தான் உண்டியல் இருக்கையா, அந்த உண்டியல்ல கொள்ளாதுங்க அந்த நேர்ச்சார். எத்தனை பெரிய நேர்ச்சா, அவ்வளவு பெரிய நேர்ச்சா, உண்டியல்ல கொள்ளாத நேர்ச்சை என்னையா, ஒரு பெரம்பு வாங்கி கபூர்ல வைக்கிறது. அவர் நேர்ச்சை பண்ணிருக்காரு பாருங்க, வேடிக்கை. ஸல்லல்லாஹு பாவாவுக்கு ஒரு ஏன்னா வயசாகி போச்சு, ஒரு பெரம்பு பிடிச்சிட்டு போட்டு கபூர்ல ஒரு பெரம்பு வாங்கி வைக்கிறது நேர்ச்சை பண்ணிருக்குங்க. ஒரு பெரம்பு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்குங்க. அருமையான நேர்ச்சையா, சரி கொண்டு போய் வை. அவர் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால அதை எடுத்துட்டு வந்தேன். நான் ரூம்ல வச்சிருந்த பள்ளி இல்லி அடிக்கிறதுக்கு அதை உபயோகிச்சுட்டு இருந்தேன். இது போன்று வேடிக்கையான நேர்ச்சை. இன்னொருத்தர் வந்தார், ஒரு நேர்ச்சை. என்ன நேர்ச்சை, ஒரு போர் ஒண்ணு கொண்டு இருக்காங்க மலேசியாவில இருந்து. அவங்க கபூர்ல போத்தணும். கபூர்ல எல்லாம் போத்த வேண்டியதுலாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, மரியாதை இல்லைங்க. ஏன் ஹாஜத், உங்க ஹாஜத்தை போத்திட்டு போங்க, நாங்க உடனே எடுத்துருவோம்ட்டு உடனே அதை எடுத்து நம்ம மிம்பர்ல அதை உபயோகிச்சுக்கிட்டோம். இது போன்று மார்க்கத்திற்கு புறம்பில்லாத முறையிலே இங்கேதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் என்பதற்காகவே அவர்கள் இங்கே வந்து தங்கி மரணம் அடைந்தார். அத்தகையவர்களுடைய ஒரு நினைவு சின்னமாக நாம் இங்கே ஒரு அஸ்திவாரத்தை போட்டு பல்லாண்டுகள் ஆனாலும் கூட லிகுல்லி அஜலின் கிதாப், எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை உண்டு. எது எது எப்போது நடக்க வேண்டும் என்ற இறை திட்டம் இருக்கிறதோ அப்போதான் நடைபெறும் என்பதற்கேற்ப இப்பொழுது அருமையான நினைவு மகாலாக இங்கே எழும்பி இருப்பதை நாம் காணுகின்றோம். குளத்துல மட்டும் தண்ணி இருந்தா இந்த கட்டடத்தை பார்த்தா கப்ப மாதிரி இருக்கும் என்று சொல்வார்கள் நமது ட்ரஸ்டி அவர்கள். அது போன்று இங்கே அருமையான ஒரு கட்டடம் இங்கே எழும்பி நினைவாக இருக்கின்றது என்றால் இந்த நினைவு மகால் அவருடைய நடைமுறையை கடைபிடிப்பதற்கு நமக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.